ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஆவணி மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, அதாவது சிம்மாசனம் போட்டு உட்காரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் மாத கோச்சார பலன்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இருக்கிற நவகிரகங்களில் ஏகப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாம். இதற்கு பல்வேறு காரணம் அப்படிங்கிறத விட ஆவணி மாதத்துக்கு சிம்ம மாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலேயே மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறதுனால, இதே சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய அமைப்புகள், மிகப்பெரிய சிறப்புகள், மிகப்பெரிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறது நிச்சயமான நிதர்சனமான உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத உண்மை. தெரிஞ்சோ தெரியாமலோ நஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது அதை விட உண்மை. இன்னும் சில பேர் கண்ணுக்கு தெரிஞ்ச கஷ்டங்களும் நஷ்டங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத உண்மை. இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து ஓரளவு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை மென்மையாக சந்திக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையப் போகுது அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் தனவரவு கிடைக்கக்கூடிய, ஏதாவது ஒரு வகையில் பணவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். உச்சம் பெற்ற இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கறதுனால மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய, சனி பகவானுடைய கஷ்டத்திலிருந்து நீங்கள் தற்காத்துக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த கஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. பொதுவாகவே கசந்த காலங்களெல்லாம் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான மாதமாக ஆவணி மாதம் அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வு கிடைக்கக்கூடியது, அல்லது உத்தியோக ரீதியான வகையில் இடமாற்றம் ஏற்படக்கூடியது. சில பேர் உத்தியோகம் போய்கிட்டு இருந்தால் கூட மாற்று உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த மாற்று உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி மாத கணக்கில் அதுக்கு பலன் கிடைக்காம இருந்தால் கூட இந்த மாதத்தில் மாற்று உத்தியோகம் கிடைக்கும். அதாவது இதைவிட இரட்டிப்பு சம்பளத்தில் உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு முன்னேற்றமான உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தோடு உங்களுக்கு உத்தியோகம் அமையக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். எவ்வளவோ படிச்சிருக்கிறோம், எவ்வளவோ திறமையாக இருக்கிறோம், நமக்கு தகுந்த ஒரு உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டிருக்கலாம். இன்னும் சில பேர் நம்மளை விட குறைவாக படித்தவங்களில் நல்ல வேலையில் செட்டிலாக இருக்கிறாங்க, நமக்கு ஒரு சாதாரண உத்தியோகம் கூட கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி கவலைப்பட்ட உங்களுக்கு எந்த அளவுக்கு கவலைப்பட்டீங்களோ அதை விட 2 மடங்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால இருக்கிற உத்தியோகம் போகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கிற உத்தியோகம் கை நழுவி போனால் கூட நீங்கள் நல்லதுன்னு நினச்சிக்கலாம். இதை விட பெரிய உத்தியோகம் கிடைக்கக்கூடியது. இந்த உத்தியோகத்தில் நல்ல சம்பளம் வருது, மாதமான சம்பளம் வருது, மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த உத்தியோகம் திடீர்னு உங்களுக்கு கைவிட்டு போகும்போது கவலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கவலைப்பட வேண்டியதில்லை. இருக்கிற உத்தியோகம் கைவிட்டு போனால் கூட அடுத்து கிடைக்கிற உத்தியோகம் இதை விட மேன்மையான வகையில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வு கிடைக்கக்கூடிய, உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதாவது நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, இருக்கிற உத்தியோகம் போயிருச்சு அப்படின்னு கவலைப்படுறதை விட இருக்கிற உத்தியோகம் போனதுக்கப்புறம் மிகப்பெரிய நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை, இருக்கிற உத்தியோகம் போனதுக்கப்புறம் நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் வந்துகிட்டு இருக்குது. உபஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதால, அந்த லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் கௌரவமான வாய்ப்புகளும் அமையக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையும். சூப்பர் சார். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகள்லாம் வரும், வேலைக்கு பெரிய ஆபத்து இருக்குது, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு என்ன சார் வழிவகுக்க போகுது? பொதுவாகவே ஆவணி மாத கோச்சார கிரக நிலைப்படி இந்த சூரிய பகவானுடைய சாரம்சம் பொருந்திய, சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த சிம்ம ராசிக்கு உத்தியோகம் அப்படிங்கிறது உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும், அல்லது சிறந்த உத்தியோகம் அமையும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும்
ராசியிலேயே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனோடு கேது பகவான் சேர்ந்திருக்கிறதுனால அவ்வப்போது தேவையில்லாத குழப்பங்களை, அதாவது இருக்கிற வேலையை தானாகவே உதறி தள்ளக்கூடியது. நல்லது நடக்க போகும்போது பதவி உயர்வு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வர்றது, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நீங்களே தடங்கள் ஏற்படுத்திக்கிறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன தடங்கள் அல்லது எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார். நல்லது நடக்கும்போது தனக்குத்தானே கெட்டதை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழலும் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆவணி மாத கிரக கோச்சாரப்படி சிம்மம் ராசிக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை நல்லபடியாகவே கிடைக்கணும் அப்படின்னா, உள்ளது உள்ளபடியாகவே உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா, ஆன்மீக சம்பந்தப்பட்ட அருளாசி பெற்ற குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா, அந்த குலதெய்வத்தை காலை மாலை நேரத்தில் நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதம் மட்டுமில்லை எந்த மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நல்லபடியாகவே உங்களுக்கு உள்ளது உள்ளபடியாகவே நடத்தி காட்டக்கூடிய, ஜெயித்து காட்டக்கூடிய, நன்மையான காலங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.